3 மாசத்துக்கு பிறகு வந்துச்சுன்னா முதலமைச்சர் விஜய் நடித்த படம்னு வரும். ஜனநாயகன் வருமா வராதா? யார் தான் பிரச்சனை பண்றாங்க? ஜனநாயகத்துக்கு ஒரே பதில் தாங்க. 1 மாசத்துல வந்தா தளபதி விஜய் நடித்த ஜனநாயகன் வரும். 3 மாசத்துக்கு பிறகு வந்துச்சுன்னா முதலமைச்சர் விஜய் நடித்த படம்னு வரும். இதை அரசு தான் முடிவு செய்யணும். அவர் தளபதி விஜய் நடித்த படமா வரணுமா இல்ல முதலமைச்சர் நடித்த படமா வரணுமா என்பதை அரசும் காவல்துறையும் ஒன்றிய அரசு தான் முடிவு. ஈரோடு மக்கள் பொதுக்கூட்டத்துக்கு பிறகு வேலூர்ல பண்ண போறாரு. இல்ல, தமிழ்நாடு முழுவதும் பல பகுதிகளுக்கு தலைவர் அவர்கள் போறாங்க. அதற்கான திட்டமிட்ட பணிகள், அனுமதிகள்லாம் எப்படி வழங்குறாங்க தமிழ்நாடு? அனுமதி இன்னும் கொடுக்கல. அனுமதிக்கு விண்ணப்பிச்சிருக்கோம், அனுமதி கொடுக்கல. அனுமதி கொடுத்தால் தமிழ்நாடு முழுவதும் தலைவர் அவர்கள் மக்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அரசினுடைய அரசமைப்பு சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று தலைவர் அவர்கள் நினைக்கிறாங்க. சட்டத்தை மீறி செயல்படுவதற்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. தலைவர் அவர்கள் சட்டத்தை மீறி செயல்பட்டார் என்றால் தமிழ்நாடே இயங்காது. அந்த அளவுக்கான எங்கு திரும்பி தமிழ்நாடே தளபதி நாடுங்க. எங்களுக்கான வாக்காளர்கள் எந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னு உங்களால் கணிக்கவே முடியாது. ஒரு தெருக்குள்ளே போனீங்கன்னா இது திமுக வீடு, இது அதிமுக வீடு அப்படின்னு சொல்லிடலாம். தாவேக்கா வீடுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியும். ஆனால் அந்த தெருவே தாவேக்காவாக தான் இருக்கும். ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா அதில் 3 பேர் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. வீட்டில் இப்போதே சண்டை வருது. அப்பா, நீ காலங்காலமாக திமுக வேலை செய்கிற, நீ வேணா போய் திமுக ஓட்டு போடு, நான் போட மாட்டேன், நாங்கள் எல்லாரும் தாவேக்காவுக்கு ஓட்டு போடன்னு வீட்டில் எவ்வளோ பெரிய சண்டை நடக்குது தெரியுமா? அந்த அளவுக்கு பெரும் புரட்சி ஏற்பட்டிருக்கு. அந்த புரட்சின்னு ஒரு 3 மாதம் நடக்கும் போது 3 மாதத்தில் நீங்களாம் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேன்றாருன்னு சொல்கிறீங்களா? 3 மாதத்துக்கு பிறகு முதலமைச்சர்